கூலியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 1 or 2 வீக்ஸில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஒரு சின்ன ப்ரோமோவோட. நான் கூட ஃபஸ்ட்டு பூஜா ஹெக்டேவோட சாங் தான் ரிலீஸ் ஆகும்னு நினச்சேன். ஏன்னா ஜெயிலரோட வைப் அந்த காவாலா தமனா அது மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போது சிக்கிட்டு வைப் அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவரோட வைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் சிங்கிளே வந்து சிக்கிட்டு வைப் தான். இப்போ ரீசெண்டாக டிஆரை கூட வச்சு ஒரு ப்ரோமோ மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவரோட வாய்ஸில் தான் அந்த சாங்கே மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் ப்ரோமோலையும் அவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவரை வச்சு ப்ரோமோ மேக் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் 1 or 2 வீக்ஸில். ஆரம்பமே வெறித்தனமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கூலி படத்தில் இருந்து சின்ன சின்ன கிளிம்ஸு, ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வீடியோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே ஹைப் பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னும் போது இன்னும் இந்த படத்தோட ஹைப்பு வேறு லெவலில் போகுன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒன்ஸ் சிக்கிட்டு வைப்பு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதிலிருந்து தொடர்ந்து August 14 வரைக்கும் பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், அப்புறம் டீசர், ட்ரைலர்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் இதுக்காக பண்ண போகிறாங்க. நார்த் இந்தியாவில் பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவிலும் சரி, நார்த் இந்தியாவிலும் சரி, கூலிக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரீசெண்டாக நார்த் இந்தியன் யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஆடியன்ஸ் போல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. வார் 2 கூலியா அப்படின்னும் போது மேக்ஸிமம் 50% வந்து கூலிக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ August 14 கூலி ஒரு வெறித்தனமான சம்பவம் பண்ண போகுதுன்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. August 14 அளப்பற கிளப்புறோம், தலைவர் நிரந்தரம்.